இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக இல்லை ஒரு பழைய முகத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு விட போகிறாங்க. அது மூவினா தளபதி 1991 படம். IMDb லைட் ரேட்டிங் கொடுத்தாரு. ஆக்ஷன், கிரைம் அண்ட் அட்வென்ச்சரஸ் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஸ்டோரி, கான்செப்ட் அண்ட் டேரக்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக அதில் வர சுச்சுவேஷன், சாங் அண்ட் மியூசிக் பிடிச்சிருந்தது. ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாமல் ஒரு ரயிலில் வச்சு அமைச்சிரும். அந்த குழந்தை அந்த ரயிலில் போய் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாட்டியாலே எடுத்து வளர்க்கப்படும். அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய பெரியனாகி சண்டையில் ஆரம்பிச்சு விரோதம் ஒரு நட்பா மாதிரி ஒரு ரவுடியோட அந்த ஆளு சேர்றான். அப்படி அவர் கூட சேர்ந்து நிறைய ஊருக்கு நல்லது பண்றான். பட் ஆனால் அது வேற வழியில் பண்றதுனால அது கவர்மெண்ட் சொல்லுவோம் அப்படி இல்லை. அதில் கலெக்டர் அந்த ஊருக்கு வராரு. அந்த கலெக்டர் என்னன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவோட இன்னொரு பையன். ஸோ நம்ம ஹீரோவுக்கும் அந்த கலெக்டரோட அம்மா தான் மான தெரியாது. அந்த அம்மாவுக்கும் நம்ம பையன் தான் நம்ம பையனை எதிர்த்து, நம்ம பெரிய பையன் தான் நம்ம சின்ன பையனை எதிர்த்து இருக்கான்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. இப்படியே போது ஒரு பெரிய சண்டை நடுவில் இந்த விஷயம் 2 பேருக்குமே தெரிய வருது. அந்த கலெக்டரும் நம்ம ஹீரோவை கொல்ல துணிஞ்சிருப்பான். அதனால அம்மா இதை பற்றி அவங்க பையன்கிட்ட சொல்ல வேண்டியது வருது. நீ எதுக்குறது உங்கள் அண்ணனை தானே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஹீரோ நம்மளோட சேர்ந்தானா இல்லையா, அண்ட் அவன் ஃப்ரெண்டு ஒத்துக்கினானா இல்லையா, அதெல்லாம் பற்றி சொல்கிறத கான்செப்ட். ஒரு சிம்பிளான மூவி தான், பட் மியூசிக்கும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா மகாபாரதத்தில் வர கர்ணோட ஸ்டோரி மாதிரியே தான் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கு. பிரைம் வீடியோவில் இந்த மூவி அவைலபிளாக இருக்கு. பட் யூடியூப்லேயே நீங்கள் போட்டாலே இந்த மூவி வரும். அதெல்லாம் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி ஆள் போட்டுருக்காங்க. அடுத்த வீடியோவில் போங்க. என் கூட பிறந்தவன் என் தளபதி.